அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக, தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் 7, 12 சுக்கிரனும் 2 அசுபர்களும் 8இல் மறைந்திருக்கிறார்கள். அந்த 8இல் மறைந்த 2 அசுபர்களும் சனி பகவானோடு திரிகோண தொடர்பை ஏற்படுத்துகிறார்கள். அப்போது விருச்சிக ராசி நேயர்களே, ஒரு சில விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. தொடர்ந்து பிரச்சனைகளையே ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்க. ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். விருச்சிக ராசிக்கெலாம் நிறைய ஃபேமிலி ட்ரபிள்ஸ் இருக்குது. மனைவியோட, கணவனோட போராட்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைகள்லாம் சொல்கிற பேச்சு கேட்காம வருது, பிள்ளைகள் ரொம்ப அடமண்டாக இருக்கிறது, பிள்ளைகளால் வரக்கூடிய அவமானங்களாக இருக்கலாம். அப்போ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரபிள்ஸோ இல்லை ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ இருந்துக்கிட்டே வருது. அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு சின்ன கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சிறு வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு சின்ன ஹோட்டலாக வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு வெல்டிங் ஷாப்பாக இருக்கலாம், ஒரு டீ ஷாப்பாக இருக்கலாம், ஹார்ட்வேர்ஸ் கடையாக இருக்கலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். அதுபோல் சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, மளிகை கடையெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொவிஷன் ஸ்டோரு, சூப்பர் மார்க்கெட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் கல்வி நிறுவனங்கள், டியூஷன் சென்டர்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல மாதமாக அமைகிறது, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக விருச்சிக ராசிக்கு என்ன ப்ராப்ளம், எங்கேயாவது பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்துன்னு உட்காந்துருப்பாங்க. நான் இவ்வளோ பைசா கொடுத்துட்டேன் சாமி, எனக்கு வர வேண்டியது இருக்குது, ஆனால் இன்னும் எனக்கு வரல, ஏமாத்துறாங்க, என்ன கொடுக்காம ஏமாத்துறாங்க சாமி, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய ட்ரபுள்ஸாக இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும். அப்போது விருச்சிக ராசினியர்களே, பணங்காசு எங்கேயாவது கொடுத்துட்டு ஏமாந்துருக்கிறீங்களா? கவலை வேண்டாம், வராத பணங்காசுகள் வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும், நன்மை நடக்கும். அதெல்லாம் வாங்கிறதுக்கான வழிமுறைகள் உண்டு. எவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் கொடுத்துருந்தாலும் ஏமாற்றப்பட்டிருப்பீர்களே, ஆனால் கவலை வேண்டாம், விருச்சிக ராசி நேயர்களே, வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் இடத்தை ஏதாவது ஏமாந்துடுறது, இடம் வாங்கி ஏமாறுறது, அட்வான்ஸ் கொடுத்து ஏமாறுறது, இல்லை டாக்குமெண்ட்டில் ஏமாறுறது, பட்டா பேர் மாற்றிடுறாங்க, ஆக்கிரமிப்புகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசினியர்களே, அதெல்லாம் இந்த மாதம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் விருச்சிக ராசிக்கு மெயின் ட்ரபிள் என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். நிறைய இந்த செக்கு மோசடிகள் இருக்கலாம், வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், இல்லை கடன் கொடுத்தவன் வேணும்னே ஒரு பழி வாங்குவதற்காக ஒரு வம்பு வழக்கு உங்கள் மேலே போடலாம், இல்லை உங்களோட நேமை ஸ்பாயில் பண்ணிடணும்னு பயமுறுத்தலாம். நீங்களும் அந்த பேர் புகழுக்கு அச்சப்பட்டு கொஞ்சம் பயந்து இருக்கலாம். அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும். அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே, ஆனால் உக்ர தெய்வங்கள் வழிபாடு, ஒரு வன தேவதைகள் வழிபாடு, ஒரு லக்ஷ்மி நரசிம்மர், உக்ரமான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, அல்லது சுதர்சன சக்கரராஜ வழிபாடு, அதே போல் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, வாராகி அம்பாள் வழிபாடு, காளி போன்ற உக்ரதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சரி, உத்தியோகம் எப்படி சாமி இருக்கும்? ஜாப் ரிலேட்டடாக எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு மீண்டும் வேலை கிடைக்குமா, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வேலை போய் 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்கல, வேலை கிடைக்கலையா? நிச்சயமாக தினந்தோறும் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருக்கு ஒரு ரூபாய் கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க, அல்லது ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. காலையில் 6 மணிக்கு அதை சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்பாக அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்கள்.
தொடர்ந்து 48 நாள் ஏற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கலாம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்போது விருச்சிக ராசி இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் வேலை கிடைக்கும், வேலை சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, உயர் அதிகாரிகள் உங்களை மதிக்காமல் இருக்காங்க, உயர் அதிகாரிகள் உங்களை பிரச்சனை பண்ணுறாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, என் பாஸ் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, என்னுடைய மேனேஜர் எனக்கு சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவையெல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் நம்ம பரிகாரத்தில் சரி பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும், உத்தியோகங்கள் கிடைக்கும், மெயினாக வருமானம் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண உறவுகள், மெயினாக குடும்ப பெண்கள், அந்த குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கணவன் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கலாம், இல்லை மனைவி கேட்காமல் இருக்கலாம், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய வேறுபாடுகளை, கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது உறவு முறைகள் பிரிஞ்சு இருக்கலாம், அல்லது டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், வசியமாக இருக்கலாம், மாந்திரிக தோஷமாக இருக்கலாம், சொத்து தகராறுகள், இடப்பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுமே பரிகாரங்கள் மூலமாக தீர்வுகள் காணுவது சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். 35 வயசு 38 வயசு ஆகுது சாமி, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நிச்சயமாக கவலைப்படாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே. திருமண யோகங்கள் கைகூடும், திருமணங்கள் நடந்தேறும். ஸோ விருச்சிக ராசி என்பதே ஃபஸ்ட்டு ஒரு 7 நிமிஷம் ஜென்ரல் கண்டென்ட்டு, லாஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் விருச்சிக ராசிக்கான ஸ்பெசிஃபிக் கண்டென்ட்டை நம்ம பேசியிருக்கோம். இது போக இன்னும் சாமி நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே, இந்த சப்ஜெக்ட் சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால், விவசாயிகளை பற்றி சொல்ல, பில்டர்ஸை பற்றி சொல்ல, ரியல் எஸ்டேட் பற்றி சொல்ல, ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட இருக்குமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தோட சிறப்புகள் என்ன மாதிரி பலன்கள் இருக்குது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் ராசிநாதன் ஆட்சி பெற்று ரொம்ப வலிமையாக விருச்சிக ராசியிலிருந்து 6ஆம் இடமான பார்த்திங்கன்னா மேச ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இதே காலகட்டத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேயே விழுகுது. அடுத்து வக்ரம் பெற்ற சனி வருகிற பார்த்திங்கன்னா ஆணி 15ஆம் தேதி பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அப்போ வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. அப்போ வக்ர பயிற்சியாலையும் குருவோட பார்வையாலையும் இதுவரையும் தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும்னா திடீர்னு நடக்கும், எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார். அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இருந்து வந்த தடைகள் இருக்கு இல்லையா, அந்த தடைகள் அனைத்துமே இப்போ மாறப்போகுது. அதில் இருந்து வந்த தடை, தாமதம், பிரச்சனைகள், ஆமாம் இயல்பு செய்ய முடியாத ஒரு தடங்கல்கள் அனைத்தும் மாறப்போகுது. அப்போ வக்ரம் பெற்ற சனி உங்களோட ராசியை பார்க்குறார். அதே காலகட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா குரு பகவானும் நேர் சமசப்தமாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ உங்களோட வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டமாக அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்ன மாதிரி முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, குடும்ப உறவுகள் சார்ந்து, வீடு மனை சார்ந்து இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு இதுவரை பார்த்திங்கன்னா மரியாதை இல்லை, பிரச்சனையாக இருந்தேன், கடன் தொல்லையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும். ஆமாம்,
இப்போ வேற என்ன விசேஷங்கள் இருக்குன்னா, நீங்களே ஒரு மதிக்கத்தக்கவராக, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்துள்ளவராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்ப உறவுகளில், அதுவும் பார்த்திங்கன்னா சகோதர உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான், ஒரு 30 நாள் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசணும். மற்றபடி நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், உங்கள் கடனை கட்டுறதுக்கான வழி உண்டு. அடுத்து சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், தொழில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏற்கனவே எடுத்த முயற்சியெல்லாம் தடைப்பட்டு கிடந்துச்சு இல்லையா, அதெல்லாம் திடீர்னு எதிர்பார்க்காத வகையில் எல்லாத்துலேயும் பலன் கிடைக்கும். ஏன்னா குருவோட உங்களோட சனியோட வக்ர பார்வை என்ன பண்ணுது, உங்கள் ராசியே பார்க்குறதுனால திடீர்னு நீங்கள் வேகமான செயல்பாடு இருக்கும். ஆமாம், எப்படின்னா இதுவரையும் சோம்பலாக ஒரு மாதிரி என்னத்தை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி சோம்பலாக முயற்சியில் ஒரு குறைபாடு இருக்கும். ஆமாம், சொன்ன டைம் ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்திருக்க ஒரு காலகட்டம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மாறும். திடீர்னு என்ன பண்ணுவீங்க, இயல்புக்கு மாற ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்படுவீங்க. அதே போல் வீட்டு வேலைகள், அதே போல் வீடு கட்டி குறை இருக்குது அப்படின்னா அந்த வீட்டை முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்குது. புது வண்டி வாகனங்களை வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு திட்டமிடுவீங்க. சொத்துக்கள் வாங்க திட்டமிடுவீங்க, இடம் வாங்க திட்டமிடுவீங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடுவீங்க. நீண்ட நாள திருமணமாகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தடையாக இருந்த சுகஸ்தான பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சு. அப்போ என்ன நடக்க போகுது, திருமண பாக்கியம் கைகூடி வரும். அப்போ ஆணி 15க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. எதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்போகுது. ஆமாம், அப்போ இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேறுறது, முன்னேற்றத்தை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் நீங்கள். ஆமாம், இது ஒரு நல்ல காலம்தான், உங்களுக்கு நல்ல காலம். அதே நேரத்தில் 8ல் இருக்க சூரியன், புதன், சுக்கிரன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா 8க்குடைய ஒரு 8லே இருந்து கூட யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலதிபதியும் சேர்ந்து போயிருக்கிறார். தொழிலதிபதியும் சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் 7க்குடையவர், அதே நேரத்தில் 12க்குடையவரும் சேர்ந்து இருக்கிறார். அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வெளிநாடு யோகா அமைப்பு இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. அரசு சார்ந்த அனுகூலங்கள் உண்டு. அப்போ என்ன மாதிரி அனுகூலங்கள், அரசு சார்ந்து நினைச்ச இடத்துக்கு நினைச்ச மாதிரி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு போகிறது. அதே போல் அதில் வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துறது மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நட்சத்திர அடிப்படையில் பார்க்க போகிறோம். அப்போ விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியங்கள் கைகூடும், கூட்டு தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. கடனை கட்டிடுவீங்க, கடன் சார்ந்த விஷயங்கள் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வயதான நோய் சிரமப்படுறவங்களும் அந்த காலத்தில் என்ன மருந்து சாப்பிட்டா குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிய வரும். அடுத்து வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பிரிந்து சென்ற நண்பர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரிந்து சென்ற கணவன் மனைவிலாம் இந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தை மூலமா குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அடுத்து அனுசம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீடு, வண்டி, வாகன சுகங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால திடீர்னு எல்லாம் அமையும். ஆமாம், திடீர்னு பார்த்தா ஒரு வீடு வாங்கணும்னு திட்டமிட்டிருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு வீடே அமைஞ்சிரும். ஆமாம், அதே போல் வண்டி வாங்கணும்னு திட்டம்னா வண்டி அமைஞ்சிடும். சுகஸ்தானத்தை கேடு இருந்தது இல்லையா, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கிடும். ஆமாம், வீட்டுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அம்மாவோட உடல்நலம் உடல் நலத்தில் அக்கறை அப்படிங்கிற விஷயம்லாம் நல்லாயிருக்கும். உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அடுத்து கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கும். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா
படிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது நினச்ச படிப்பை நினச்ச மாதிரி எடுத்து படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அதே போல் சுக்கிரன் சேர்ந்துருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆமாம், திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு, பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து வேறு என்ன வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் விநாயகர் வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஓகே, மேலும் கூடுதலுக்கு உங்களோட தசாபுத்தி அடிப்படையில் உங்களோட ஜாதகத்தை பற்றிய முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் அனைவருக்கும் நமது பாலசுப்ரமணிய அருளால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். இந்த மாதத்தினுடைய கடைசி 7 நாட்களுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் வந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். மனைவியால் யோகம் கொடுக்கப்படும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. உங்கள் நண்பர்களால் ரெட்டிப்பு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. கூட்டு நிறுவனம் செய்யக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இருக்கிறது. நான் இங்கே 2 பேரும் ஃப்ரெண்டு சார், நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி தான் இந்த தொழிலை பண்ணுறோம். இந்த மாதத்தினுடைய கடைசியில் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு யோகம் கிடைக்க போகிறது. கூட்டு தொழிலால் யோகம் போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் பயணிக்கக்கூடிய காலம் தொழிலுக்காக சிறு கடன்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ கடன் இல்லாமல் யார் சார் தொழில் பண்ணுறா? எல்லாருமே முதலாளி இல்லை. சிறு சிறு தொழில் பண்ணுறா, அன்றாட தேவைக்கு கூட கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ பேங்க் லோன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு அந்த லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் உங்களுக்கு ஏற்றம் தரும், தொழிலுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமைகின்றது. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகிறார் ஆணி 15 தேதிக்கு பிறகு. அப்போ ஜனன ஜாதகத்தில் ஆல்ரெடி வக்கரமாக இருக்குது. யாராருக்கெல்லாம் சனி வக்கரமாக இருக்காரோ இப்போ சனி பகவான் வக்கரமாகும் காலம் உங்களுக்கு 200 மடங்கு யோகத்தை தரும். அந்த யோகத்தை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி பெருக்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்தவித ஆலய பரிகாரங்களை மேற்கொண்டால் ரெட்டிப்பு வளர்ச்சியை நீங்கள் அடையலான்றதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் 8/7/2024 பிறகு உத்திரட்டாதியில் வரார். உத்திரட்டாதியில் பாதத்தில் வரார், 4ஆம் பாதத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணும் காலம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது வெளிநாடு யோகங்களை தரும். உங்களுக்கு விருச்சிக ராசியில் வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு பணம், அந்நிய முதலீடு, அந்நிய செலாவணி, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், எவர்திங் பி சக்ஸஸ். உங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது நண்பர்களால் ஆதாயம், மனைவியால் ஆகும், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் வெற்றி. அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு யோகத்துக்கு பயிற்சி ஆகிறார், யோகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். கோணங்களில் கிரகங்கள் இருப்பது எப்போதுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ புதன் பகவானும் சுக்கிர பகவானும் கடகத்துக்கு வரும் காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்றமிகும் காலம், தொழிலால் வெற்றி. குடும்பஸ்தானாதிபதிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்திலிருந்து குருமங்கள யோகத்தை கொடுத்துட்டுருக்கார். உங்களுடைய ராசி ஆல்ரெடி குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு தான் ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது. உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களோட ராசி பலப்படுது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது, மன ஆரோக்கியம் மேம்படுது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு வலுவான நிலையை கொடுக்குற, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சூரிய பகவானாக இந்த பகவான் அமைகிறார். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கிறார். வழக்கிலிருந்து சமாதான பேச்சு உங்களுக்கு வெற்றியை தரும். உங்களுடைய வழக்குகளிலிருந்து வெற்றி பெற கோதுமை சார்ந்த உணவுகளை தானம் பண்ணுங்கள். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய காயத்ரி மந்திரத்தை ஏதாவது இந்த ஆணி மாதம் முழுவதுமே நீங்கள் இவ்வளோ நாள் நான் சூரிய நமஸ்காரம் பண்ணவே இல்லை, இந்த மாதமாவது விருச்சிக ராசி நேயர்கள் 32 நாளைக்கு சூரிய நமஸ்காரத்தை கையில் எடுங்க. உங்களுடைய வழக்குகள் வெற்றி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும், விபத்துகளிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம்.
தொழிற்கடன்கள் சுபகடன்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு அற்புதமான பலாபலனை தரப்போகிறது. 11 கேது இருக்குது. 11 கேது இந்த விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா 45 வயசுக்கு மேலே இருக்கா, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கா அப்படின்னா இப்போ எல்லாமே டபுள் தொழிலாக பண்ண போகிறான். ரொம்ப நாளாக தொழிலே எனக்கு செட் ஆகலை, நான் ஒரு இடத்த மாத சம்பளம் தான் வாங்கியிருந்தேன், இன்னொரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தேன், இப்போ நான் தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த கேது 11 இருக்கக்கூடிய காலகட்டம். 45+ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கேது யோகத்தை செய்யக்கூடிய கேதுவாக அமைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு உள்ள யூனிஃபார்ம் போட்ட நேயர்கள் அத்தனை பேருக்குமே யோகம் சொல்லலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கு யோகம், மருத்துவருக்கு யோகம், டிரைவர்களுக்கு யோகம், அற்புதமான காலகட்டம். வாட்ச்மேனுக்கு யோகம், செக்யூரிட்டிக்கு யோகம். இந்த ஆணி மாதம் முழுவதுமே சீருடை சார்ந்த பணியாளருக்கு வெற்றிகள் குவிக்க போறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அற்புதமான மன வாழ்க்கை அமைப்போகுது சார் உங்களுக்கு. செவ்வாய் குரு சேர்ந்த மன வாழ்க்கை. உங்கள் கணவன் மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமானவனாகவும் நல்ல சம்பாத்தியம் மிகுந்தவனாகவும் சௌகரியமானவனாகவும் உங்களுக்கு சரியான பொருத்தமுள்ள கணவன் இப்போது காட்டி கொடுக்க போகிறார். இந்த காரகத்துவமான கிரகங்கள் நல்ல மனைவி காட்டி கொடுக்க போகிறார்கள். நல்ல ஆணும் பெண்ணும் சேர போகிறீங்க. நீண்ட நாட்களாக இருக்கிற திருமண தடை நீங்கி திருமண யோகம் பெறும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. இந்த ஆணி மாதத்தினுடைய பலனை மேலும் ரெட்டிப்பாக்குவதற்கு உங்களுக்கு வால்மீகி முனிவருடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தரும். பதஞ்சலி முனிவருடைய ஜீவ சமாதி உங்களுக்கு வெற்றியை தரும். சித்தர்களுடைய வழிபாடு உங்களுடைய ஆரோக்கியத்தை பலம் பெறும். அது மட்டுமல்லாது செவ்வாய்தோறும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய மணாளனுடைய வாழ்க்கையை தேடி வரும். மணவாளனுடைய வாழ்க்கை தேடி வரும். கணவனுடைய ஆயுளை பெருக்கக்கூடிய இதெல்லாம் கூடுதல் சிறப்பாக உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சேவார்த்தி பண்ணுங்க. நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை சேவார்த்தி பண்ணுங்க. எந்த கிரகம் எந்த பாவக அதிபதியான கிரகத்துவத்தை வழிபடணும். இதை தெரிஞ்சு புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ராசி பலம் பெறும், வளம் பெறும். அப்போ ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜாதக கிரக அமைப்புகள் என்ன, கோச்சார அமைப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலவீனமான ஜாதகங்களையும் நம்மால் பலமாக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு உங்களை கொண்டு செல்ல முடியும். இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் மிகுந்த மாதமாக காணப்படும். வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். ஆனி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு நம்ம மீண்டும் தொடர்வோம். இப்போ ஆனி மாத பலன்கள், அதாவது 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களின் முத்தான பலன்கள் விருச்சிக ராசிக்கு. முதலில் விருச்சிக ராசி கிரகணிகள். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய். விருச்சிக ராசிக்கு அதிபதியே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய். 7ஆம் இடத்தில் குரு, அதை விட மிகப்பெரிய வலிமை வாய்ந்த இடம். 7ஆம் இடத்தில் இருந்தால் உலக வெற்றி, எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடியது. அடுத்து 8ஆம் இடத்தில் எதிர்பாராத பல தன வரவுகள், பொருளாதாரங்கள், தொழில் முன்னேற்றங்கள், அரசாங்க பதவிகள் பெறக்கூடிய விருச்சிக ராசி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற புதன். அப்ப இந்த ஆனி மாதத்தில் சிறப்பு. அடுத்து விருச்சிக ராசி 11ஆம் இடத்தில் கேது. இந்த ஆனி மாதத்தில் விருச்சிக ராசிக்குடைய சிறப்பு யோகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு அதிபதியே விருச்சிக ராசிக்காரங்க என்ன நினைச்சாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு சிறப்பு யோகம்.
அடுத்து குரு எப்போ இந்த ஆண்டு முழுவதும், அதாவது ஆனி மாதம் மட்டும் இல்லை, அதாவது முதல்ல வந்து ஆனி மாதம் முழுவதும் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிட்ட ஒரு சிறந்த யோகம், விருச்சிக ராசி என்ன நினைச்சாலும் நடக்கக்கூடியது. அடுத்து குரு 7ஆம் இடத்தில் உலக வெற்றி, திருமண யோகம், புத்திர யோகம், வருமான யோகம், அரசாங்க பதவி இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியதுக்கு அது 7ஆம் இடத்தில் குரு. அடுத்து 8ஆம் இடத்தில் எதிர்பாராத முன்னேற்றத்தை, விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத முன்னேற்றம் தரக்கூடிய விருச்சிக ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், தொழில் வியாபாரத்துக்குரிய, அரசாங்க பதவிக்குரியவும், சூரியன் சுக்கிரனோடு புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள். இந்த 3 சிறப்பு அம்சங்கள் தான் அந்த ஆனி மாதம் வந்து விருச்சிக ராசி இருக்கக்கூடியது. இப்படி ஏற்பட்ட நிலைகளில் வந்து என்னென்ன தேதி, அதாவது ஆனி மாதம் 32 நாட்கள் இருக்கிறது. இந்த 32 நாட்களில் என்னென்ன தேதிகளில் நல்ல யோகம், அதாவது தொழில் வியாபாரம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதாவது அந்த நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும், வியாபாரம் பண்ணாலும், இடம் வாங்கலாலும், வீடு கட்டினாலும், பூ வச்சாலும், நிச்சயம் பண்ணாலும், இதுக்கெல்லாம் ஒரு 9 தேதிகளை நான் சொல்ல போகிறேன். அதில் அந்த 9 தேதிகளில் ஒரு தேதியில் எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லுவேன். அந்த தேதியில் எதுவும் பண்ணிடாதீங்க. இப்போ முதல் தேதி 15/6/2024, அது ஆணி 1. ஆணி 1 அமோகமாக மிகப்பெரிய யோகத்தில், அதாவது துளாராசியில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன். இப்ப இங்கே நான் என்ன பலன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய 2 கட்டம் இருக்கு. முதல்ல ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள்லையும் அதுல என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு வலிமையா இருக்கு அப்படின்ற விஷயத்தை முதல்ல சொல்லிட்டேன். இப்ப இது அந்த கட்டத்தில் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் கணித்து சொல்லப்படுகின்ற அம்ச பலன் ஒன்று இருக்கு, ராசி பலன் ஒன்று இருக்கு, அம்ச பலன் ஒன்று இருக்கு. இந்த அம்ச பலன்கள் எந்தெந்த நாட்களில் வலிமையாக இருந்து அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்ச பலன்களை தான் உங்களுக்கு அதுல ஒரு 9 தேதி தான். 32 நாட்கள் இருந்தாலும் ஒரு 9 தேதி தான் மிகப்பெரிய வெற்றியான நாளாக அமையும். அந்த 9 தேதிகளினுடைய விவரங்களை சொல்றேன். அந்த நாட்களில் எந்த சுபகாரியத்தையும் நடத்தலாம், எந்த ஒரு காரிய முயற்சியோ, வேலை முயற்சியோ, இது சுபகாரியங்களோ, இது எல்லாமே பண்ணலாம். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப அதில் முதல் தேதி 15/6/2024 ஆணி 1 அமோகமான துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை அதற்கு நேர் குரு எப்பெல்லாம் பார்க்கிறாரோ அதெல்லாம் சிறந்த யோகமான நாளா இருக்கும். அந்த சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அருமையான நாள். ஆக இது என்ன வெளிநாட்டு யோகங்கள், இந்த அமைப்புல வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், விருச்சிக ராசிக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள், அதே நேரத்தில் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு உத்தியோக தொழிலுக்கு முயற்சி பண்ணாலும் மிகப்பெரிய வெற்றி அடையும். உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் தொழில்கள், இப்படி தொழில் வியாபாரம் வருமானங்கள் முன்னேற்றங்கள் பெருகக்கூடிய அருமையான நாள். சரிங்களா? இந்த காலங்களில் அதே இதில் பூ வைக்கிறது, நிச்சயம் பண்றது, இதெல்லாம் வந்து சுபகாரியம் எல்லாமே நடத்தலாம்னு சொல்லிட்டேன். சரி, அடுத்து ஆணி 8, இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஆணி 8 வந்து 22/6 ஆங்கிலத்தை, அதுக்கு 22/6/2024, இதில் ஒன்றுமே பண்ணக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 9. இந்த ஆணி 9 பார்த்தீங்கன்னா 23/6/2024 தான் ஆணி 9. இதுல பூராட 3ஆம் பாவத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்க்குது. குரு எப்பெல்லாம் சந்திரனை பார்க்கிறாரோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகமான நாளுக்கு, அதாவது தொழில் வியாபாரத்தில், வருமானத்தில், பதவி வேலை வாய்ப்பு பதவியில் முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான நாள். காசு படங்கள் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய நாட்கள். எந்த ஒரு பூ வைக்கிற, நிச்சயம் பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ இந்த தேதிகளை பூரா இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு தேதிக்கு நான் அத்தனை விளக்கமும் திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? சரி, ஆக இது ஒரு சிறப்பான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது 23/6/2024. அடுத்த தேதி ஆணி 11. இந்த ஆணி 11 பார்த்தீங்கன்னா 25/6/2024 அன்று கடகத்தில், திருவோணம் 4ஆம் பாவத்தில் கடகத்தில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய பௌர்ணமிக்கு இணையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் திருவோணம் 4ஆம் பாவத்தில் பல செல்வங்களை, பல உயர்வுகள், உத்தியோக உயர்வுகளை, வியாபார முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அருமையான இடத்துல சந்திரனை
உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய அம்ச பலன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பௌர்ணமிக்கு இணையான அருமையான நாள். நான் சொல்ல ஏற்கனவே சொன்ன அத்தனை காரியத்தையும் வியாபார விருதி, வருமானம், முன்னேற்றம், சுபகாரியங்கள், பூ வைக்கிறது, நிச்சயம்பது, வீடு வாங்குறது, கல்யாணம் முடிக்கிறது, பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது எல்லாமே நடத்தும். அடுத்து ஆணி 13 27/6/2024 சதயம் 4ஆம் பாதத்தில் 27, அதாவது ஆணி 13 27/6/2024 அன்று சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், உச்சம் பெற்ற சுக்கிரனை, அதே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தை, அதாவது பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை எப்பவுமே ஒரு சந்திரனோ எந்த ஒரு கிரகமும் எந்த நட்சத்திரம் இருக்குதோ அந்த நட்சத்திரம் ஆட்சி உச்சம் பெறும்போது அந்த நாள் மிகப்பெரிய யோகமான நாளாக அமையும். அப்படிப்பட்ட நாள் தான் மிகப்பெரிய செல்வ வருமானங்களை, சிறந்த திருமண யோகத்தை, ஒரு சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தை, ஒரு இடம் இடம் வீடு வாசல் பதவி உயர்வு முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான நாளாக அமையக்கூடிய நாட்கள். புரியுதுங்களா? 27/6/2024 தேதி பொறுத்துங்க. அடுத்து ஆணி 14 வந்து 28/6/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் அதே கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை, நான் சொல்றது பூரா ஆட்சி உச்சம் பெற்ற நாளை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா சாதாரண நாளை சொல்ல. அம்ச பலன், இறைவனுடைய தராசு. சரி, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, இது 28/6/2024 சூரியன், அதே சூரியன் பார்க்க பௌர்ணமிக்கு இணையான அடுத்த ஒரு நாள். சூரியனை சந்திரனை பார்க்கும் போதெல்லாம் பௌர்ணமிக்கு இணையான ஒரு அற்புதம். நம்ம மனசுல என்ன காரியம் நினைச்சு அந்த காரியத்தை தொடங்கலாம், மிகப்பெரிய வெற்றி, வருமானம், முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 பார்த்தீங்கன்னா 3/7/2024 ரோஹிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. எப்படி பாருங்க, ஒரு உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. அதாவது விருச்சிக ராசிக்கு 10ஆம் அதிபதி விருச்சிக ராசி 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும்பொழுது அந்த விருச்சிக ராசி செவ்வாயை இதனால வெளிநாட்டு யோகங்கள், பதவி உயர்வுகள், அரசாங்க பதவி உயர்வுகள், திருமண யோகங்கள், சொத்து பெறுகின்ற யோகங்கள்லாம் சிறப்பாக அமையும். அந்த காலம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும், போக முடியாதவங்க போயிடலாம், கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் முடிஞ்சிடும், நிச்சயம் பண்ணிடலாம். சரி, அரசாங்க முயற்சி அரசாங்க கிடைச்சிடும். அடுத்து ஆணி 20, அடுத்து ஆணி 20, ஆணி 3/7/2024 சொல்லியாச்சு. அடுத்து ஆணி 20 4/7/2024. இந்த 4/7/2024 அதாவது ஆணி 20ஆம் தேதி மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது, மேலும் அந்த இடத்துல இருக்க மீனத்தில் இருக்க சூரியன் சந்திரனை பார்ப்பது. ஒரு கிரகத்தை குருவும் பார்க்கும் பொழுது மேலும் சூரியனும் பார்க்கும் பொழுது அந்த நாள் மிக சிறந்த யோகமான நாள். இப்ப நான் 32 நாளுமே நல்லா இருக்குன்னு சொல்லல, 9 நாள் மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்றேன். அது சனிச்சு சரியா சொல்றேன். இதுல பூரா எந்த காரியம்னாலும் நீங்க செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 20 4/7/2024 குறிச்சுக்குங்க. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து ஆணி 30. இந்த ஆணி 30 14/7 இது ஆணி 30 கடைசிக்கு வந்துட்டோம், ஆணி மாசம் கடைசிக்கு வந்துட்டோம். இது மிகவும் யோகமான நாள், சிறந்த யோகமான நாள். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, இடம் வீடு சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணாலும், கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அப்படியே நடக்கக்கூடிய அருமையான நாள். ஆணி 30 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது. மேலும் அதாவது ஏற்கனவே அடிக்கடி குரு சந்திரனை பார்க்கும் போல எல்லா காரியமும் அப்படியே நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறாரோ, அதாவது சித்திரை 3ஆம் பாதத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அதற்கு நேர் இருக்கக்கூடிய குரு பார்க்கும் போது அதனுடைய அதிகமான யோகங்கள் பெறக்கூடிய காலங்கள். அதே நேரத்தில் எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறோம், அது சித்திரை என்பது செவ்வாயோட நட்சத்திரம், அந்த செவ்வாயே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அது நாள். சித்திரை நட்சத்திரத்தில்
மூணாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது அந்த சித்திரைக்குரிய செவ்வாயே அதை மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அருமையான நாள். ஆக அதாவது ஒரு போக்குவரத்து, ஒரு நீண்ட தூர பயணத்தின் மூலம், வெளிநாட்டு யோகத்தின் மூலம் நிறைய வருமானங்கள் பெறக்கூடியது, அரசு உத்தியோகத்தின் மூலம் இடமாற்றம் முன்னேற்றம் பெறக்கூடியது மிகவும் சிறப்பான நாள் இந்த நாள். ஆக இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு ஒரு அருமையான காலங்களை நான் விளக்கி சொல்லியிருக்கேன். நிச்சயமாக நடக்கும். இதை ராசி கட்ட பலனில் அம்ச பலன்கள் கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு நடக்கலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்னது உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சரியில்லை. உங்கள் ஜாதகத்தில் பாவகிரக தசா புத்திகள் நடந்தால் நான் சொன்ன பலன்கள் தடப்பட தான் செய்யும், நடக்காது. அப்போ என்ன பண்ணேன், கீழே நம்பருக்கு நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். என்னதான் நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் என்ன போலான்னு பார்ப்போம். அதே நேரம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. அவரை பார்த்தா அப்படியே நடந்துன்னு சொல்லணும். என்னங்கய்யா கேட்குற, எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துக்கணும். ஒவ்வொரு இடமா பார்த்து எத்தனையோ இடத்துல பார்த்து எத்தனையோ கோயில்களை போய் பரிகாரம் பண்ணி எல்லாம் செஞ்சாச்சு. எத்தனையோ ஜோசியரை பார்த்து எல்லாம் பார்த்து ஒன்றும் நடக்கல. அப்படிப்பட்ட வேதனைப்பட்டவங்க அங்கே இங்கே பார்த்துட்டு கடைசியில் இங்கேயும் பார்த்து நல்லா சொன்னார் போ, என்னத்த சொன்னார் இருந்தாலும் அப்படின்னு நான் சொன்னது நடக்கலன்னு வேதனைப்பட்டுறக்கூடாது. அவர் சொன்ன எங்கெங்கேயோ அலைஞ்சிரிஞ்சு வந்தான், அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களாக? ஒரு ஜோதிடர் சொன்ன நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பாரு. நல்ல இருங்க, ஒரு ஜோதிடர் சொன்ன பலன்கள் சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்குன்னு இல்லாட்டி நான் தப்பா இருக்குன்னு அந்த தப்பு வரக்கூடாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால் இறைவனால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகங்களும் இறைவனால் உருவாக்கப்பட்டது ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம். ஆகவே ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். என்ன கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கலையா, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, ஏன் கொடுத்த பணம் வரலையா, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க, ஏன் வரல, கோர்ட்டுக்கே சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கா, இந்த சொத்து பிரச்சனை எப்போ முடியும், இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகள் குடும்பத்தில். ஒரே பிரச்சனைங்க, கல்யாணம் முடிச்சுன்னு ஒரு பிரச்சனை, ஒரே பிரச்சனை. இதெல்லாம் எப்போ தீரும்? நல்ல வேலை கிடைக்கல, கடனுக்கு மேலே கடன் போய்கிட்டு இருக்கு. இந்த கடன் எப்போ நிவர்த்தி ஆகும், இந்த பிரச்சனைகளே எப்போ சரியாகும் தெரியல, மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கும்பாங்க. ஆக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தான். புரிஞ்சுட்டீங்களா? அங்கே பார்த்து நடக்கலைன்னு சொன்னவங்க ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது ஆனி மாதம் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 6ஆம் இடத்துல இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக 6ஆம் இடத்துல இருக்கலாம். ஏன்னா அவருடைய தனிப்பட்ட சொந்த வீடு ஆண் வீடாக, செவ்வாயினுடைய ஆண் வீடு மேஷராசியிலேயே அவர் இருக்கிறது பெரிய விசேஷம். எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்தோன்னா புதிய கடன் அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதுசாக வண்டி வாகனம், அதை தவிர இந்த லேத்து பட்டறை இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ஜினியரிங் ஒர்க்கில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் புதுசாக இம்ப்ளிமெண்ட், அதாவது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பொதுவாக மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை வச்சு சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம், மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 10ஆம் அதிபதி 10க்கு 11 இருந்தாலும் 8ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதுனால திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்க்காத ஆர்டர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுகங்கள் கொஞ்சம் கெடும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலே உங்களுடைய சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதும் 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது மூலியமாக சிறு பின்னடைவு இருக்கும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்துக்கு பின்னடைவு இருந்தாலும்
குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய இது அதாவது பதவியில் இறக்கம் இருந்தாலும் அது திருப்பியும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மேனேஜ் ஆகி போடும். பெரிய இறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தாய்க்கு உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா நிச்சயமாக அவர்களுக்கு மறதி மிகவும் பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும். இந்த மாதத்தில் நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல சேர்ந்திருக்கார். 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் திடீர் பணம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதியும் போய் 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதாவது உங்களுடைய பார்ட்னர் சிறு சிறு தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருக்கும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். திடீர் ஆர்டர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் இருக்கும். அதாவது பண வரவு கொஞ்சம் தடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். மொத்தத்தில் இந்த மாதம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் போகும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சனி பகவானுக்கு வாரம் சனிக்கிழமையில் போய் விளக்கு ஏற்றுறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கோவிலில் நீங்கள் போய் உங்களால் முடிஞ்சு நல்லெண்ணெயில் விளக்கு போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நவகிரக சன்னதிக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உளுத்தம் பருப்பு தானம் கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதம் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள்னு பார்க்கும்போது 4/7/2024 6/7/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்களில் புதிய வேலை வேண்டாம், புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம், புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறார். ஆனால் தன்னோட சொந்த வீட்டில் மேசத்தில் இருக்கிறார். அதாவது அசுபரான செவ்வாய் மறைஞ்சி இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா அங்கேயே இருக்குது. இப்போ மேச ராசிக்காரங்க செவ்வாய் அதிலேயே இருக்கிறதுனால இப்போ ஒரு மேசத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கோவப்படுவாங்க. அந்த கோவம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் குருவும் வேற பார்க்குறாரு உங்கள் ராசியை. அதனால் நீங்கள் உங்கள் கோவங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரங்களும் மேச ராசிக்காரங்களும் கோவக்காரங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கோவத்தை குறைக்கக்கூடிய குரு 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை சுக்கிரன் புதன் 2 சுபர்கள் பார்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பணப்பற்றாக்குறையெல்லாம் இருக்காது, நிறைவாக இருக்கும். தனவரவு நல்லா இருக்கும்.
நீங்கள் யாருக்காவது வாக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குரு பார்க்கறதுனால தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், அந்த ஸ்தானம் வெற்றி, எதில் போனாலும் வெற்றி. அதாவது என்னென்னா ஏதாவது அரசு தேர்வுகள் எழுதுனா வெற்றி, ஏதாவது ப்ரைவேட் ஜாப்பு, ஏதாவது கம்பெனியில் போய் ப்ரைவேட் கம்பெனியில் ஜாப்புக்காக எழுதியிருந்தவங்க அதில் உங்களுக்கு வெற்றி, எதில் போனாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஒரு வருடம். குரு வந்து 3ஆம் இடத்தை ஒரு வருஷமாக குரு வந்து அங்கே சுக்கிரனோட வீட்டில் ரிஷபத்தில் இருப்பார். அங்கேருந்து 9ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து ஒரு வருஷத்துக்கு யாருனாலையும் தடை பண்ண முடியாது. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தாய் வீடு, வாகனம், கல்வி. இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்க கல்விகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதே மாதிரி தாய் வழி சொத்து, தாயினால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம், அதாவது 25 மே 2025 மேலே வந்து சனி பயிற்சி செய்கிறார். அதிலிருந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். வீடு வாங்கலாம்னு நினச்சிட்ருப்பீங்க, வண்டி வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க. அது வந்து ரொம்ப நாளாக தள்ளி போகிறதுக்கு இதுதான் காரணம். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடைப்பட்டு தான் போகும். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது, தாய் வழி உறவுகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் கிடைக்கும். வீடு, வாகனம் அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு வந்து குரு வீட்டில் இருக்கிறார். சனி செவ்வாய் பார்வைகள் எதுவும் இல்லை. அதனால வந்து அந்த ராகு வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுத்துட மாட்டார். 5ஆம் இடம்னா புத்திரர்களால் நன்மை. இது போன மாதத்தில் இருந்த தொல்லைகள்லாம், அதாவது குழந்தைகள்னால இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து விலகக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் வேலைகள்லாம் வந்து வேலைகளில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லா இருக்கும். குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், முயற்சி அதெல்லாம் வந்து உயரக்கூடிய உற்சாகமான மாதங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன். 8ஆம் இடத்துல சுபபலன்னா என்ன, திடீர் பண வரவு. 2 சுபர் இருக்கிறாங்க, சுக்கிரன் புதன் 2 சுபர் இருக்கிறதுனால திடீர் பணம் வரவங்க உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டங்கள் இது. அதே மாதிரி 9ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால தந்தையால் சிறு பிரச்சனைகள், இல்லை தந்தைக்கு சிறு உடல் உபாதைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் தந்தையோட உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால விருச்சிக ராசி 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தொழில்கள்லாம் கொஞ்சம் மந்தமாக, போன ஒரு 2 வருஷமாகவே உங்களுக்கு மந்தமாக தான் போய்கிட்டு இருக்கும். இன்னொரு 6 மாதம் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். அதனால் அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதம் உங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக போகும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதெல்லாம் குறைவு இருக்காது. அதாவது உயர்வு தான் இருக்காதுன்னு சொன்னேன். இருக்கிறது லாபங்கள் கரெக்டாக வந்து சேரும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை விருச்சிக ராசிக்காரங்க 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மூத்த சகோதரனால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன இளைஞர்கள் அவங்களுக்கு மறுமணங்கள்லாம் இப்போதைக்கு கண்டிப்பாக இந்த 11ஆம் இடத்தை வந்து மூத்த சகோதரம் இளைய தாரம் சொல்லுவாங்க. மூத்த சகோதரம் இளைய தாரம். மூத்த சகோதரனால் ஆதாயங்கள் உண்டு. அதே மாதிரி இளையதாரம் டிவோர்ஸ் ஆன இள வயசுக்கார இளைஞர்களுக்கெல்லாம் மறுமணத்துக்கு இப்போ வந்து அமைஞ்சிரும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை வந்து செவ்வாய் பார்க்கறதுனால வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ வந்து சரியான காலகட்டங்களில் இல்லை. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இப்போதைக்கு சாதகமான காலங்கள் இல்லை. ஏன்னா 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால
மோட்ச ஸ்தலங்களுக்கு போய் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் ஒத்தி வைங்க, இன்னும் ஒரு 30 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் உங்களை மேசத்துலேருந்து செவ்வாய் நவந்ததுக்கப்புறம் உங்களுக்கு யோகம்தான். நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.